பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். குறுக்கு வழியில பொறவாசல் வழியா உள்ள வந்தவடி நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் மொத்தமா அடிச்சுட்டு போயிடலான்னு காத்துக்கிட்டு தானே இருக்க நீ. நான் இருக்கிற வரைக்கும்லாம் அது நடக்காது. இருடி, என் தம்பியை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன். உன்னோட ஒரிஜினல் இந்த முகத்தை நான் காட்ட வைப்பேன். நீ பணத்துக்காக தான் வந்தவன அவனுக்கு நான் புரிய வைப்பேன். ஆல் தி பெஸ்ட் மேடம், வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு, இந்த பணத்துக்காகன்னு சொல்றீங்கல்ல, நம்ம மூச்சு நின்னு போனா அடுத்த நிமிஷம் அந்த பணம் வெறும் காகிதம் தான். அதுக்காக இவ்வளவு தூரம் அடிச்சுக்கலாம் அவசியமே இல்ல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க தம்பியோட வாழணும், உங்க தம்பிக்கு பொண்டாட்டியா வாழணும். நல்லா கேக்குதா மேடம் நான் சொல்றது? வெண்பாவுக்கு அம்மாவா, உங்க தம்பிக்கு பொண்டாட்டியா நான் இந்த வீட்ல வாழதான் போறேன். சபாஷ், சூப்பர். ஆனா உன்னை என் தம்பி கூட சேர்ந்து வாழ நான் விட மாட்டேன். நீயா ஓடி வந்து தயவு செஞ்சு டைவர்ஸ் பெட்டிஷன் கொடுத்துருங்க, கையெழுத்து போட்டு ஓடியே போயிடுறேன்னு என்கிட்ட வந்து சொல்ல வெப்ப. அப்ப தெரியும் உனக்கு இந்த ராஜேஸ்வரி யாருன்னு. A for apple, B for ball, C வெண்பா for குட்டி, ஹோம்வொர்க் டைரியை கொடு. என்ன பாக்குற? ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? டைரியை கொடு. அது இன்னும் மேக்ஸ் ப்ராப்ளம் மட்டும் போடணும். சரி, எந்த யூனிட் போடணும் அத சொல்லு, சித்தி உனக்கு சொல்லி தரேன். மலிமா எனக்கு சொல்லி தருவாங்க, நான் செஞ்சுக்கிறேன். அவளுக்கு என்ன தெரியும்? உனக்கு எவ்வளவு ஹெவியான சிலபஸ் தெரியுமா? டிகிரி படிச்ச எனக்கே டஃப்பா இருக்கும், இவ சொல்லி கொடுப்பான்னு சொல்ற? எனக்கு மேக்ஸ் எல்லாம் நல்லா வரும் ரஞ்சிதா. டிகிரி படிச்சாதான் எல்லாம் தெரியுமா என்ன? இல்ல டிகிரி படிச்சவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியுமா? என்ன நக்கலா? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா? உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாமா? ஐயோ ரஞ்சிதா, என்ன நீயும் நானும் ஒன்னா? நீ எவ்வளோ பெரிய ஆளு, என்னை விட எவ்வளோ அதிகமா படிச்சிருக்க, என்னை விட அழுக்கா. ஐயோ சாரி, ஸ்லிப் ஆஃப் தி டங். அழகா வேற இருக்க. என்கிட்ட போட்டி போடுறது நல்லாவா இருக்கும்? வெண்பாக்கு என்னால சொல்லி கொடுக்க முடியும்னு சொன்னேன். மத்தபடி நீ சொல்லி கொடுத்தா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெண்பா, ரஞ்சிதா சித்தி உனக்கு சொல்லி தருவாங்க. முடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். அம்மா மாமா, எங்க போறீங்க? இங்க வாங்க, இந்த ஹோம்வொர்க்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஏய் வெண்பா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவ்வளவு நாளா அவ தான் சொல்லி கொடுத்தாளா, இல்ல அவ சொல்லி கொடுத்து நீ என்ன படிச்சு கிழிச்சிட்ட? நல்லா தான் படிச்சேன். ஆமாமா, நீ படிச்ச லட்சணத்தை தான் பார்த்தோமே. கிளாஸ் டீச்சர் என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் சொல்லி தரேன்னு சொல்றேன். அவ சொல்லி கொடுத்தா நீ இன்னும் கீழே தான் போவ. மலிமாமால எந்த மிஸ்டேக்கும் இல்ல, கொஞ்ச நாளா நான் தான் படிக்கல. விடு ரஞ்சிதா, வெண்பா தான் இவ்ளோ சொல்றால, நீ ஏன் டென்ஷனை எடுத்துக்கிற? நான் பாத்துக்கிறேன், இனிமே நல்லா படிப்பா. மேத்ஸ் மட்டும் தானே வெண்பா போடணும்? ஆமா மலிமா, ஹோம்வொர்க் டைரி நீங்க பாருங்களேன், எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இந்தாங்க. ஏய், என்ன இவ்ளோ நேரம் நான் கேட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட கொடுக்காம அவகிட்ட கொடுத்துட்டு இருக்க? மல்லி, நீ போ, உனக்கு வேலை இருக்குல்ல, உனக்கு அந்த வேலை தான் செட் ஆகும். போய் நீ அதை பாரு, நான் அதை பாத்துக்கிறேன். மலிமா கிட்டே படிக்கிறேன், கொடுங்க. எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? எது நான் டார்ச்சர் பண்றேனா? உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே வந்தேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? பாருங்க மாமா, மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப லோவா வாங்கியிருக்கால, அதான் ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்கறேன் வான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா. டாடா, நான் படிக்க மாட்டேன்ல சொல்ல, மலிமா கிட்ட படிக்கிறேன்னு தான் சொல்றேன். உங்களை போ சொல்லுங்க. ரஞ்சிதா, விட அவ இஷ்டப்படி மல்லிகிட்டே படிக்கட்டும்.
குழந்தைய ஃபோர்ஸ்லாம் பண்ணாத. அவளே சொல்லி கொடுக்கட்டும், அவ பாத்துக்கட்டும். விடு. யார்கிட்ட படிச்சா என்ன மாமா, அவ நல்லா படிச்சா சரிதான். அப்படியே பிளேட் மாத்தி போடுறாங்களே. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெண்பாவோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட்ஸ் மாமா. அதான் மல்லிக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது. அவ கிராமத்துல அங்கன்வாடியில ரைம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தவ. அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். மல்லிமாக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சா சரிதான். மல்லிக்கிட்டே படி செல்லுக்குட்டி. ஓகே, இதோ. மல்லி, இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுல என்னங்க இருக்கு? டிரைவர் அண்ணன் வரல, அதான் நானே தோசை தட்டலான்னு தட்டிட்டு இருக்கேன். முடிச்சிட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அந்த பக்கம் மட்டும் துடைக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ இவ்ளோ பண்ணதே போதும். நீ டவலை கொடு, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, ஆபீஸ்க்கு கிளம்பி நிக்கிறீங்க. கார் துடைச்சிங்கன்னா உங்க ட்ரெஸ் எல்லாம் தூசி ஆயிடும். அம்மா நான் ரெடி. ஸ்கூலுக்கு போலாமா? அடடே, பரவாயில்லையே. பேக தூக்குறதுக்கு, லஞ்ச் பேக தூக்குறதுக்கு எப்பவுமே நீ ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன நீயே எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்ட? நான் என்ன இன்னும் சின்ன பொண்ணுடா. இனிமே என் வேலையை நான் தான் பார்க்கணும். பாரா, இதே அப்போத்துல இருந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு மல்லிமா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளால முடியாத பட்சத்துல ஹெல்ப் கேட்கலாம். என்னால தான் என் பேக் தூக்க முடியுமேடா. மல்லிகம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். எப்படி பேசுது பாத்தீங்களா ராஜிமா? மல்லிமா அப்படியே பெரிய டீச்சரு. முட்டை வந்துருச்சா, பருப்பு வாங்கிட்டியான்னு அங்கன்வாடியில சோறு போட்ட ஆயா. அவ டீச்சரான கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நீ ஏதாவது சொல்லி கொடுத்தா சொல்ல போறா? அந்த வாண்டுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம். அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன்ல, என்னை எப்படி எல்லாம் இரிட்டேட் பண்ணா தெரியுமா? எங்க மல்லி அம்மனை அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அதை செய்யு இதை செய்யுன்னு வழியில என்ன கடுப்பாக்கிட்டே இருந்தா. அம்மா, டிரைவர் லீவ் இல்ல, எப்படி போறீங்க? ஆட்டோ சொல்லிருக்கீங்க, இந்நேரம் வந்திருக்கணும். ஆட்டோலாம் வேணாம் மல்லி, ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். நம்ம கார்லயே போலாம். காரா? ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நானே கூட்டிட்டு போயிடுறேன். டாடா வாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல, சிரமமும் இல்ல. மல்லிமா சும்மா சீன் போட்டுட்டு இருக்காங்க. கமான் டாடா. ஹலோ, கஷ்டமா நஷ்டமா நான் தானே சொல்லணும். ஏன் உங்க சர்வா உங்க பொண்ணு நான் சொல்லக்கூடாதா? பெத்த பொண்ண ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது அப்பாக்கு சிரமமா? வாங்குடா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வெண்பா, காருனா மூடி இருக்கும், ஆட்டோ ஓப்பனா இருக்கும், நல்லா காத்து வரும், வெயிலோட இருக்கும்னு நீ தானே சொன்ன. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா அது அப்போ, இது இப்போ. மலிமா எங்க போறீங்க? நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல வெண்பா, நீ உட்காந்துக்கோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அட ஏறுங்க மலிமா. மல்லி, அதான் உன்னை உட்கார சொல்றான்ல, போய் உட்காந்துக்க. வாங்க மலிமா, லேட் ஆகுது. அது கூட வாங்கம்மா, லேட் ஆகுது. டாடா வண்டி எடுங்க. ஓகே. வாங்கம்மா. நீங்க வண்டியில இருங்க. போங்க உள்ள போங்க. போங்க போங்க. வெண்பா, வெயிட் 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 வெயிட். மல்லி, அங்க கீழே கொஞ்சம் லிவரை அட்ஜஸ்ட் பண்ணு. போதும். இப்போ ஓகேவா? ஓகேங்க. ஓகே, போலாம். சரி.
மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.